ராணுவம் பயன்படுத்துகிற அந்த கோல்சர்ன்னு சொல்லிவினோம் இயக்கத்துறதோ ராணுவத்திறதோ தெரியாது. உண்மையிலே வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம். 17 வருடங்கள் கடந்தும் இந்த யுத்தத்தினுடைய வடுக்கள், அந்த யுத்தம் நடந்ததுக்கான தடயங்கள்லாம் இந்த இடங்கள் எல்லாம் சுற்றி இருக்குது. முள்ளிவாய்க்கால் பொது சந்தை என்று போட்டிருக்கணும். இது முள்ளிவாய்க்கால்லாம் எனக்கு கையை மிளந்துனா முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீட்டில் வராத ஒரு கணையும் இல்லை. சரி, நாளைக்கு வந்து மே 18 நிறைய ஒருகணைகள் வந்து விழுந்த இடங்கள் இந்த இடங்கள் தான். 2009 இதே மண்ணில், இதே நிலத்தில், இதே இடத்துல துக்லான் வந்து செல் மலைகளும் விழுந்த இடங்களும் இந்த பதாக வந்து செய்தோம். தமிழ் இன அழிப்பு நினைவேந்தல் என்றது தொடர்ச்சியாக பல்கலைக்கழக மாணவர்களாக இந்த முன்னுக்கு எல்லாம் சோடிச்சு எல்லாம் முடிஞ்சது. இதில் தான் அந்த காலத்தில் பிபிசி அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னதுனால் முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளிவாய்க்கால் பகுதியில் நிற்கிறேன். வந்து பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் போட் இருக்குது. இந்த முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தம் நடந்த இடம். இன்றைக்கு வந்து 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. இன்றைக்கு இந்த முள்ளிவாய்க்கால் இடத்திலிருந்து நாளைக்கு 18ஆம் தேதி நடக்க போகின்ற நிகழ்வுகள் எப்படியான ஆயத்த பணிகள் இருக்க போகின்ற விடயத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன். போகிற நேரம் நாங்கள் இந்த பட்ட கஷ்டங்கள், மக்கள் பட்ட கஷ்டங்கள், இந்த இடங்கள்ற அனுபவங்களை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு போகிறேன். உண்மையிலே வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம். 17 வருடங்கள் கடந்தும் ஒவ்வொரு இதயங்கள்லேயும் இந்த சம்பவங்கள் வந்து குடிக்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்குது. நிறைய மாவீரர்கள், நிறைய போராளிகள், நிறைய மக்கள்னு சொல்லி ஒன்றாக வாழ்ந்த இனம் ஃபுல்லாகவே இனப்படுகொலை நடந்த ஒரு நாளாக இந்த முள்ளிவாய்க்காலை வந்து மக்கள் கருதி நாளைக்கு வந்து இந்த நிகழ்வுகளை செய்ய போயினோம். அந்த நிகழ்வுகளின் ஏற்பாடுகள் நாளைக்கு நடக்க போது அதை உங்களுக்கு காட்சிப்படுத்த போகின்றேன். வேறொருவர்களே முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் காணொலிக்கு போகலாம். இதுதான் முள்ளிவாய்க்கால் வெற்றி சின்னமாக வந்து இராணுவத்தினர் வந்து போட்ட ஒரு இடம் ஒன்று பாருங்க. தாண்டி வார நேரம் இதில் வந்து பாருங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு வந்து நடையில் வந்து 4 பேர் 5 பேர் போய்க்கொண்டிருக்கணும் பாருங்கள். மே 18 நான் வந்து இப்போ முள்ளிவாய்க்காலுக்கு போய்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு 17ஆம் தேதி நடக்க போகின்ற இப்போ நடந்து போயினா இவங்கள்ட்ட கதைப்போம். யார் கதைப்பீங்க? முன்னுக்கு ஒரு அண்ணா கதைப்பாரு எடுங்க கதைப்போம்மா. ஒரு நிமிஷம் சார் கதைப்போம்மா. ஓகே வணக்கம். எங்கேருந்து பாருங்க? நாங்கள் மாங்குளம் இருந்து வரோம். மாங்குளம் சித்தி விநாயகர் ஆலயத்திலேருந்து எங்களோட உறவுகளை நினைவு வந்து நாங்கள் வழிகள் சுமந்த நாட்களாக இதை பிரகடனப்படுத்தி வந்து முள்ளிவாய்க்கால் நோக்கி பயணம் வச்சுக்கிறோம். எத்தனை மணிக்கு வலிக்கட்டிங்களாங்க? நாங்கள் அங்கே 6 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம். அப்படியே நடந்து வரோம். விட நிற்கல, இடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு நிற்க போகிறோம். சொல்லுங்கள் யார் எப்படி என்னதை நினைச்சாலும் நாங்கள் எங்களுடைய பலிகள் நிறைஞ்ச நாள். நாங்கள் இழந்தவை தான் கூட, பெற்றவை குறைவு. முள்ளிவாய்க்கால்லாம் எனது கையை மிளந்து நான் கடைசி நேரமும் மக்களாக இருக்கைக்கு தான் நடந்த சம்பவம். அதுகளை நினச்சி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி நீண்ட நாள் ஆசை. அது ஒவ்வொரு வருஷம் நான் இந்த முறை நடந்து போகணுமென்ற ஒரு நோக்கத்தோடு நடந்து போய்க்கொண்டிருக்கேன். உண்மையிலே சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் எப்படி ஒரு உணர்வு ரீதியான விஷயங்களை செய்கிறது இப்போ இளைய தலைமுறைக்கும் அது அடுத்த கட்டத்தில் நகர்த்தணுன்றதான் நோக்கம். இப்போ இது வந்து இதோடு அழிஞ்சு போகக்கூடாது. எங்களோட சமுதாயத்துக்கு பிறகு அடுத்த சமுதாயம் இதை பயணிக்கணும், இவர்களை நினைவு கூறணுன்றதான் எங்களோட நோக்கம். இப்போ இந்த வெயில் மழை எல்லாத்துக்குள்ளேயும் அப்படி நனைஞ்சு வந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ இறைவன் செயலால் இன்றைக்கு மழை பெரிய அளவில் இல்லை. அது எங்களோட மக்களோட தியாகம், ஒட்டுமொத்த இனத்தில தியாகம் தான் இன்றைக்கு மழை இல்லாமல் நடந்து போய்கொண்டிருக்கோம். இப்போ முள்ளிவாய்க்காலோட போயிட்டு அதை முடிச்ச போட்டு அப்புறம் என்ன நாங்கள் அடுத்த கட்டம் நாங்கள் முள்ளிவாய்க்கால் இப்போ இடையில நிற்போம். நின்று விடிய விளக்கேற்ற அளவுக்கு போவோம். போயிட்டு விடிய நாங்கள் வீட்டை போயிடுவோம். இன்றைக்கு வந்து இங்கே நின்றுட்டு தான் இடையில நிற்போம். சில வழியில் இடையில நிற்போம். இல்லைன்னு சொன்னாங்களுக்கு டைம் ஓகே டயர்ட் இல்லை, பொடியலுக்கு டயர்ட் இல்லையேண்டா நேராக போவோம். இல்லைன்னா இடையில நிற்போம். பழசு தான்
இது அடுத்த சமுதாயத்தை கொண்டு போகணுமன்ற நோக்கம் தான் அவ்வளோ வேறு நிறைய அரசியல்வாதியாக இருக்கிற அப்படி இருக்கிற அவர்களையெல்லாம் நாங்கள் நம்ப போகிறது இல்லை, செய்ய இல்லை. நாங்கள் அவர்களையெல்லாம் நம்ப இல்லை. நாங்கள் பொது இளைஞர் அணியாக சேர்ந்து தான் செயல்பட்டு கொண்டு வரோம். எங்களுக்கு அரசாங்கமோ இல்லை அமைச்சர்மாரோ எந்த கட்சியும் எங்களுக்கு இது இல்லை. நாங்கள் தனிச்சையாக எங்களோட உணர்வை நாங்கள் வெளிக்கொள்கிறோம். அவ்வளோதான். சரி, நன்றி. ஓகே, ஓகே, நன்றி. நன்றி. இப்போ என்னென்னா முள்ளிவாய்க்கால் நோக்கி நாங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்கிற நேரம் இடையில் வந்து மாங்குளத்திலேருந்து கால்நடையாக வந்து அந்த முள்ளிவாய்க்காலுக்கு வந்து நோக்கி நகர்ந்து கொண்டு வரி நம்ம ஒரு 5 பேர் சேர்ந்த ஒரு குழு அவர்கள் இளைய தலைமுறைக்கு அடுத்த தங்களுடைய அந்த விஷயங்களை வந்து சொல்கிறதுக்காக வந்து பார்க்கணுமே இருக்குது. நாங்கள் இப்போ முள்ளிவாய்க்கால் அதாவது நந்திக்கடல் பகுதியை நெருங்கி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் அப்படியே காட்ட முன்னுக்கு வந்து சாலைக்கு திரும்புகிற பகுதி இருக்குது, அங்கே அப்படியே நந்திக்கடல் இருக்குது, அதையும் காட்டி கொண்டு போகணும். பாருங்கள், இப்போ கிட்ட வந்துட்டேன் நந்திக்கடல் பகுதிக்கு. இங்கே பாருங்கள், அங்கே தெரிகிற இடமெல்லாம் நந்திக்கடல். இதில் தான் இறுதி யுத்தம் நடந்து நிறைய வீரர்கள் வந்து இறந்த இடமும் இதுதான். மக்கள் வந்து இந்த இடங்களில் தான் வந்து தரப்பால் அடிச்சிருந்த இடங்களும் இதுதான். இதுக்குள்ளான் வந்து செல்மலைகளும் விழுந்த இடங்களும் இதுதான். இப்போ பார்க்குறவர்களுக்கு வந்து இந்த இடம் ஒரு புதுசாக இருக்கும், ஆனால் அந்த நேரம் அவர்கள் பட்ட வழி முழுக்க இந்த இடங்களில் தான். ரோட்டுக்கு இஞ்சால நாங்கள் திரும்பி பார்க்குறோம். இந்த பகுதியில் வந்து ஆனந்தபுரம், அதே இஞ்சால சைடில் வந்து நந்திக்கடல். இந்த ஆனந்தபுரத்தில் தான் நிறைய தளபதி, நிறைய வீரர்கள், எல்லாரும் மக்கள் எல்லாம் இறந்த இடம் இதுதான். கடைசியில் இறுதி நேரத்தில் வந்து எத்தனை ஆயிரம் செல்கள் வந்து விழுந்த இடங்களும் இந்த இடங்கள் தான். இதில் சில சுவடுகளே தெரியாத சில பனைமரங்கள், வீடுகள் எல்லாமே இருக்கிற இடங்களும் இந்த அங்கே பின்னுக்கு தெரிகின்ற அந்த தென்னந்தோட்டங்களை பாருங்க, அதில் இருக்குது பாருங்க, அந்த அதுகள் தான். இதுதான் நந்திக்கடல் பாருங்க. அதில் ஒரு டவர் தெரியுது. தெரியுது பாருங்க, டவர் ஒன்று. இப்போ வந்து இந்த நந்திக்கடல் பகுதியூடாக இதில் ரெட்டவாய்க்கால் சந்தி, மற்றது இதில் வந்து வலைஞர் மடம் சந்தி. ஏன்னா இது அதுக்கு கிட்ட வந்துட்டேன் பாருங்கள், இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து முல்லைத்தீவு வந்து 9 கிலோமீட்டர், சாலை வந்து 13 கிலோமீட்டர் ரெண்டு இதில் போட்டிருக்கு. இதுதான் அந்த வலைஞர் மடம் சந்தி பாருங்க. இதுக்குள்ள அப்படியே அதுக்குள்ள வேற வேணும், இந்த பாதை பாருங்க, அதுக்குள்ள வேற. நாங்கள் இப்போ இந்த சந்தியில் வந்துட்டோம் பாருங்கள். இந்த இடங்கள் எல்லாம் இறுதி யுத்தம் நடந்த சுவடுகள் இன்றைக்கும் இருக்குது. நாங்கள் உள்ளுக்குள்ள இறங்கி பார்த்து அப்படியே தெரியும் பாருங்கள். இந்த ரோட்டுகள் இப்போ ஃபோட்டோ ஓடி கிடக்கு. முதல்லாம் இதில் அப்படியே ஃபுல்லாகவே கிரவல் ஃபோட்டோ தான் இந்த இடங்கள். இதில் தான் அந்த காலத்தில் பிபிசி இயங்கின இடம், இது கடைசியாக இயங்கின இடம் இது, இந்த இடம் தான். இதுக்கு பிறகு ஒரு இயக்கங்களும் இல்லை. பிறகு சும்மா புலிகளும் குரல் வந்து சும்மா நார்மலாக அந்த எஃப்எம்மில் வந்து வேலை செய்து கொண்டு இருந்தது. அங்காள பகுதி வரைக்கும் வேலை செய்து கொண்டு கடைசி நேரம் வரைக்கும். அதுக்கு பிறகு புலிகளும் குரலும் நின்று போச்சுது. இந்த இடங்களில் தான் நிறைய எறிகணைகள் வந்து விழுந்த இடங்கள் இந்த இடங்கள் தான் பாருங்க. இப்போ இந்த மாடுகள் எல்லாம் நிற்குது, வயல் மாதிரி இருக்குது. இதில் எல்லாம் ஃபுல்லாகவே மக்கள் வந்து குடியிருந்த இடங்கள். இதுக்கு அங்கே தான் நந்திக்கடல் இருக்குது. அந்த அதில் தெரிகின்ற நீர் தான் நந்திக்கடலாக இருக்குது. காயப்பட்ட சனங்கள் கூட காப்பாற்ற இல்லாமல் போனதும் இந்த இடங்களில் தான். ஏன்னா அப்படி செல்லுகள் வந்து விழுந்த நேரம் இந்த ரோட்டு முழுக்க இப்போ இது தார் ரோட்டாக இருக்குது. அந்த நேரம் கிரவல் ரோட் ஃபுல்லாகவே வாகனங்கள் தான் 2 சைட்லேயும் இருந்தது. அப்போ மக்களும் போய்கொண்டு இருந்தவே வாகனம் நிற்குது, கரையத்தில் அப்படியெல்லாம் பெரும் கஷ்டப்பட்ட ஒரு இடம் தான் இந்த இடம். முன்னுக்கு முள்ளிவாய்க்கால் போட் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு அதையும் கொண்டு காட்டலாம் பாருங்கள். இப்போ இதிலெல்லாம் சின்ன சின்ன தண்ணிகள் அதெல்லாம் வச்சு வந்துட்டு முதல்ல அந்த பெருசாக 2 தண்ணிகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் செல்விலேருந்து ஃபுல்லாக அழிஞ்சிட்டுது. ரைட், முள்ளிவாய்க்காலை கடந்து நாங்கள் போகிறோம். இதில் உங்களுக்கு ஒரு முக்கிய இடத்தை காட்டுறேன். முள்ளிவாய்க்கால் சந்தை. இந்த சந்தை இடையில தான் வந்து நிறைய பேர் கஞ்சி காய்ச்சி கொடுத்துட்டவிய. அந்த இடத்து சந்தையை உங்களுக்கு காட்டுறேன். அந்த கட்டட தொகுதியை பாருங்க எப்படி இருக்கேன். இதுதான் அந்த கட்டட தொகுதி. பாருங்க, 44வது கிலோமீட்டர் போட்டிருக்கு. இதில் உண்மையிலேயே அந்த யுத்த நேரத்தில் கஞ்சி கொடுத்த இடம் இதுதான். யுத்தம் நடந்த நேரம் இந்த இடத்துல தான் கஞ்சி காய்ச்சி கொடுத்தவிய. இப்போவும் போன கிழமையோ நேற்று 3 நாளும் இதில் வந்து கஞ்சி காய்ச்சி கொடுத்தவிய. இதுதான் பாருங்க, முள்ளிவாய்க்கால் பொது சந்தை என்று போட்டிருக்கணும்.
இதில் எவ்வளோ மக்கள் காயப்பட்டு இந்த இடங்களில் இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பாருங்கள் அப்படி இருக்குன்னு இப்போ அந்த இடம் ஃபுல்லாகவே காடு வளர்ந்து கிடக்கு. மக்கள் இதில் கஞ்சி குடிக்கிற நேரம் கூட நிறைய மக்கள் வந்து செல்லடியில் வந்து இறந்த இடமும் இந்த இடம் தான். பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே அந்த ஓடுகள் இப்போவும் இருக்குது, அந்த காலத்தில் பயன்படுத்தின ஓடுகள் பார்த்தீங்களா இப்போவும் இருக்குது. அப்படியே இந்த இடம் ஃபுல்லாக மக்கள் இருந்த பரவிருந்த இடம், வாழ்ந்த இடம் இன்றைக்கு அனாதரவாக கிடக்குது. பாருங்க அப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்க எழுத்துக்கள் அந்த காலத்தில் எழுதுன எழுத்து இப்போவும் இருக்குது. இங்கே பாருங்க அதுக்குள்ள உடுப்புகள்லாம் கிடக்குங்க, தெரியுதா? இந்த பார்த்தீங்களா உடுப்பு எல்லாம் கிடக்குது, அந்த காலத்தில் பயன்படுத்தினேன். இங்கே பாருங்க இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தின ஒரு கைப்பிடி இது உண்டு. அதே மாதிரி இதை பாருங்க ஆமிர இயக்கத்தில் அந்த காலம் பயன்படுத்தின தொப்பி உண்டு. இங்கே மற்றது இராணுவம் பயன்படுத்துகிற அந்த கோல்சர்ன்னு சொல்லுவீங்க, இயக்கத்துறதோ இராணுவத்துறதோ தெரியாது, அது கிடக்குது. இங்கே அதேமாரி பட்டியல் எல்லாம் கிடக்குது. இங்கே பார்த்தீங்களா பேக், இராணுவம் பயன்படுத்தின பேக்குகள் இங்கே பாருங்க நிறைய கிடக்கு. இங்கே இயக்கத்திட கோல்சர் வைக்கிற இதுகள் கூட இருக்குது பார்த்தீங்களா, கிடக்குது. இதுதான் இந்த இடம் இப்படி இருக்குது. இந்த சான்றுகள்லாம் ஒரு யுத்தம் நடந்ததுக்கான ஆதாரங்கள் இப்படி இருக்குது பாருங்க. சரி, அப்படியே நான் அடுத்த பகுதிக்கு போகிறேன். முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு போகிறேன். அந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். போன வருஷம் உங்களுக்கு வந்து வீரியத்தை போட்டேன் நான், அது இந்த வருஷம் எப்படி இருக்குன்றது காட்ட போகிறேன். இப்போ நான் அந்த சந்த பகுதியில் இருக்கிற அந்த ரோட் பகுதியால் தான் போய் கொண்டு இருக்கிறேன். பாருங்கள் இதுதான் அந்த இடம். இதெல்லாம் கடைசியாக யுத்தம் நடந்த இடங்கள். பாருங்கள் எப்படி கிடக்குதுண்டு. இந்த இதுகளுக்கெல்லாம் சனம் வந்து இருந்த இடங்கள் பாருங்கள், பெனங்கூடல்களாக இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து இருந்தது. இதில் பாருங்கள் அந்த நேரம் மக்கள் பயன்படுத்தின ஒரு கிணறு ஒன்று இருக்குது. பார்ப்போம் என்ன நிலைமையில் இருக்குதுன்ட்டு. கிணறை பாருங்கள். கிணறு உதவாத கிணறாக இருக்குது பார்த்தீங்களா, பாசி வளர்ந்து கிடக்குது. இந்த இடங்கள்லாம் மக்கள் விழுந்து பாருங்கள். இதிலெல்லாம் தண்ணி நிற்கிற இடங்கள்லாம் செல் வளர்ந்து விழுந்த இடங்கள். இந்த நேரம் யுத்த காலத்தில் பயன்படுத்தின மக்கள் வாழ்ந்த இடம் பாருங்கள். இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இதுதான் யுத்தம் நடந்ததுக்கான ஆதாரம் இருக்கிற இடம். நீங்கள் இன்றைக்கும் வந்து பார்க்கலாம். 17 வருடம் கடந்தும் இந்த இடம் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த வீட்டில் படாத ஒரு கணையும் இல்லை, செல்ஃபீஸுகளும் இல்லை, கவுன்ஸுகளும் இல்லை. இந்த பாருங்கள் இப்படி இருக்குன்னு இந்த வீட்டை. அந்த நேரம் பாவிச்ச உடுப்புகள் கூட இங்கே கிடக்குது அப்படியே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த வீடு. கிணறு ஒன்று இருக்குதுல்ல பாருங்க, கிணறு எப்படி இருக்குன்னு. வீடு ஃபுல்லாகவே அழிஞ்ச நிலையெல்லாம் இருக்குது. உள்ளக்க போய் பார்ப்போம் என்னத்தை பார்க்குறது. உண்மையில் இந்த வீடு கட்டின மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த நேரத்தில் இப்படி பலமான வீட்டை கட்டி இந்த பாருங்க எல்லாம் கிடக்குது. இதுக்குள்ள மக்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளம் ஃபுல்லாகவே கிடக்குது பாருங்க. ஃபுல்லாக இடிஞ்சிட்டுஞ்சால இந்த கப்புகள் பாருங்க, கப்புகள் அந்த நேரம் பயன்படுத்தின கப்புகள், பிளேட்டுகள் சொல்லி எல்லாமே இருக்குது இங்கே. ரைட், அப்படியே நாங்கள் முன்னுக்கு போவோம். போய்ட்டு முள்ளிவாய்க்கால் பகுதிக்குள்ளே நுழைவோம். இந்த பகுதிகளுக்கு பெருசாக யாரும் வந்திருக்கே மாட்டேங்க. அப்படியே எல்லாம் அழிவடைஞ்ச நிலையில் இருக்குது.
அதில் பாருங்கள் ஒரு பூட்டை பாருங்கள், தெரியுதா பாருங்கள் அந்த பூட்டை ஃபுல்லாகவே மேல் கூரே இல்லை, ஃபுல்லாகவே பூட்டை ஃபுல்லாகவே சேதமாக இருக்குது. ஃபுல்லாக அழிஞ்சிட்டு பாருங்கள், வீட்டில் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதாங்க இருக்குது. இதுதான் முள்ளிவாய்க்கால் யுத்தம் நடந்த இடம். இந்த பகுதிகளில் கடைசியாக மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முள்ளிவாய்க்கால் நோக்கி போகிறதுக்காக வந்து இருந்த இடங்கள் இதுகள். இந்த 2 சைட்லேயே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் மெயின் ரோட்டுக்கு ஏறிட்டோம். நீங்கள் அப்படியே பார்க்கலாம் மெயின் ரோட்டை. இந்த இதான் அந்த நந்தி கடல். இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள், நந்தி கடல் அப்படியே ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். இந்த சைடு தான் முதல், இந்த 2 சைட்லேருந்து தான் நிறைய மக்கள் கடைசியாக வந்து வளைஞ்சரமாடம் மாத்தளன் சைடில் இருக்கிற மக்கள் முழுக்க கடைசியாக முள்ளிவாய்க்காலுக்கு வந்த இடம் இதுதான். வேறு இந்த சைடில் தான் நிறைய மக்கள் வந்து செல்லுக்கு வந்து நேரடியாக விழுந்து படித்து கொண்டிருந்தது. நிறைய மக்கள் காயப்பட்ட இடங்களும் இதுதான். பிறகுதான் மக்கள் கடைசியாக அந்த முள்ளிவாய்க்கால் பகுதிக்குள்ளே வந்தது. இப்போ நாங்கள் கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம், முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு வந்துட்டோம். நீங்கள் மெயினால் வந்து இந்த ரோட்டுக்கால வந்து இடக்கை பக்கத்தால் திரும்பினீங்கன்னா உள்ளுக்குள்ளே போகலாம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். முன்னே கொடிகள் வந்து பறந்து கொண்டு இருக்குது. இதை நாங்கள் இப்போ இடக்கையால் திரும்புகிறோம். இதுதான் அந்த கப்பல் ரோட்டுன்னு சொல்கிற இடம். வேறு முதல் வந்து ரோட்டை போடல, இந்த முறை எல்லாம் நீட்டாக ரோட்டை போட்டுட்டோம். ரோட்டை போடுறதுக்கு நிறைய பாடுபட்டு நினைக்கிறேன். முன்னுக்கான ஏற்பாடுகள் வந்து பூர்த்தியாக இருக்குது. அங்கே உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் எப்படியான ஏற்பாடுகள் இருக்குன்றது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு காட்சிப்படுத்த போகிறேன். நாளைக்கு வந்து மே 18, இன்றைக்கு வந்து மே 17. இன்றைக்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள் இருக்குன்றதை காட்சிப்படுத்த தான் நான் வந்து கொண்டிருக்கேன். பாருங்கள், வேலைகள் வந்து பாருங்கள், இந்த கொட்டும் வெயிலுக்குள்ள வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நிறைய பேர். அதை உங்களுக்கு காட்சிப்படுத்தலாம். எல்லாம் வந்து சோதனைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. எல்லாம் கேம்பஸ் பொடிகள் தான் ஃபுல்லாக இந்த கட்டுக்கு சைட்டில் பாருங்கள். வந்து இந்த பதாகை வந்து செய்து கொண்டிருக்கிறேன் முன்னுக்கு. ரைட், அப்படி நாங்கள் உள்ளுக்குள்ளே போவோம். மேலே வந்து ஃபுல்லாக வந்து உயர்த்தி எல்லாம் கட்டிட்டேன். இன்றைக்கு வந்து இந்த கம்பிகள் குத்தி அதுக்குரிய அந்த தீபம் ஏற்றத்துக்கான ஏற்பாடுகளை வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் அவர்கள்ட்ட கதைச்சி போட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான செயற்பாடுகள் இருக்குன்றதையும் காட்டலாம். அப்படியே இதில் பாருங்கள், ஆக்கெல்லாம் வந்து நிற்கினேன் பாருங்கள். அப்படியே கட்டிட்டேன் ஃபுல்லாக பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு. சட்டப்படி இருக்குது பாருங்கள். இதுகள் தான் அந்த நேரத்தில் மக்கள் வந்து இருந்த இடத்துக்கான பாருங்கள். முள்ளிவாய்க்கால் முற்றத்திலேயே வந்து இந்த சிதைவுகள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள். இதான் அந்த நேரம் மக்கள் பயன்படுத்தின துண்டுகள். அதே மாதிரி இதில் காட்டம் பாருங்கள், இங்கே தரப்பால்கள் இருக்குது. இதெல்லாம் அந்த நேரம் மக்கள் பயன்படுத்தின தரப்பால்கள் எடுக்க வந்து கொண்டே இருக்கும். பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நிறைய எலும்பு கூடல் இருக்குதுன்னு தெரியல. அப்படியே போவோம் பாருங்கள். இங்கே இந்த இடங்கள் ஃபுல்லாகவே இருக்கும் பாருங்கள், காட்டுறேன். இங்கே இதெல்லாமே இந்த துணி மாதிரி இருக்க எல்லாமே மக்கள் வந்து தங்களுடைய சாரிகளை வந்து உடுப்புகளை வந்து மண் மூட்டையாக பயன்படுத்தி அவர்கள் வந்து தங்களோட உயிர்களை வந்து காத்துக்கிறதுக்கு பயன்படுத்தின ஒரு இடமாக தான் இந்த முள்ளிவாய்க்கால் இடங்குது. மற்றது நிறைய வடிகளும் தாட்டடங்கள் அந்நியாக்கள் வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கணும் பாருங்கள். வணக்கம். பாருங்கள், வேலை திட்டத்தை பாருங்கள் எப்படி குத்தி கொண்டிருக்கணும்ட்டு. கிட்டத்தட்ட வந்து 3000 இது அந்த விளக்குகள் வந்து தீபங்களை ஏற்றுறதுக்கான ஏற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கணும். இந்த பாருங்கள், கொளுத்துற வெயிலில் வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து நின்று இந்த வேலை திட்டத்தை வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கணும்.
வணக்கம் அண்ணா. இதில் முன்னுக்கு பாருங்க, இந்த முன்னுக்கு எல்லாம் சோடிச்சு எல்லாம் முடிஞ்சது பாருங்கள். இந்த சைட்டில் ஃபுல்லாகவே சோடிச்சாச்சு. இதில் வந்து மக்கள் வந்து வெளியில் நின்று பார்க்கக்கூடிய மாதிரியான ஒழுங்குபடுத்தல் செய்து கொண்டிருக்கணும். உள் வளையம் வந்து சோடிச்சு கொண்டிருக்கணும் பாருங்க. மற்றதுக்கெல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடித்தபடி அப்படியே கிடக்குது. வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு பாருங்கள். எல்லாம் தாட்டு கொண்டிருக்கணும். கம்பிகள் எல்லாம் தாட்டு முடிவடைந்த நிலையில் இருக்குது. அதே மாதிரி இந்த முறை ஒரு மாற்றம் செய்திருக்கணும். இந்த பகுதி பாருங்கள், முன்னுக்கு நீங்கள் பார்க்குற பகுதிகளில் வந்து இந்த பாதைகள் மற்றது ஏற்பாடுகள் செய்திருக்கணும். ஆக்கள் வந்து போகிறதுக்கு. மற்றது இங்கே தண்ணீர் பந்தர்கள் முழுக்க வந்து இங்கே கொண்டு வந்துட்டோம். ஏன்னா முதல் வந்து முன்னுக்கு போட்டு நிறைய சிக்கல்களை முகம் கொடுத்தவையை வந்து இந்த முறை முன்னுக்கு வந்துட்டோம் பாருங்கள். இதில் வந்து ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஒரு சட்டி ஒன்று கிடக்குது பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைகிட்ட ஒரு சட்டை ஒன்று இதில் கிடக்குது பார்த்தீங்களா? எல்லாம் கிழிஞ்சிட்டுது. அப்படி தான் இந்த இடம் இருக்குது. இந்த இதில் காட்டுறேன்னு பாருங்கள். இதில் தான் அந்த இது பாருங்க, ஒரு தகரம். இங்கே இதை பார்த்தீங்கன்னா தெரியும், தகரம். இதுக்குள்ளே தான் மக்கள் வந்து இந்த தகரத்தை வந்து பங்கர் மாதிரி பயன்படுத்தி போட்டு அதுக்குள்ளே வந்து இருந்தவைய அதே பாருங்கள் மூடப்பட்டு கிடக்குது. இன்றைக்கும் 17 வருடம் கழிஞ்சவும் இது வந்து இப்படியே இருக்குது பாருங்க. லாக்கள காலில் முட்டுப்படும் பாருங்க, இப்படியே இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே அதே நிலைமையில் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். இந்த முள்ளிவாய்க்கால் மே 17ஆம் தேதியில் வந்து வேலை செய்கின்றீர்கள். என்ன மாதிரியான வேலை நடக்குது? இப்போ நீங்கள் பல்கலைக்கழகத்திலேருந்து வந்திருக்கிறீர்கள். எப்படியான வேலை திட்டங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்குது? ஓகே, முள்ளிவாய்க்கால் நாளைக்கு வந்து எங்களை தமிழ்நிலை அழைப்பு நினைவு நாளை ஒட்டி இங்கே முள்ளிவாய்க்கால் வந்து நினைவேந்தல் நினைக்க போகின்றதுக்காக 17ஆம் தேதி மாணவர் சமூகமாக வந்து பல்கலைக்கழகத்திலேருந்து வந்து இங்கே வந்து சிரமதான பணிகள்லையும் ஏனைய ஏற்பாடு பணிகள்லையும் உதவி செய்வதற்கு வந்து வருடமாக பல்கலைக்கழக மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழ் இன அழிப்பு நினைவேந்தல் என்றது தொடர்ச்சியாக பல்கலைக்கழக மாணவர்களாக நாங்கள் இணைஞ்சு இவங்களோடையும் இணைஞ்சு செய்கிறதாகவும், தொடர்ச்சியாக எங்களோட பல்கலைக்கழக வளாகத்திலையும் நாங்கள் எங்களோட தமிழின அழிப்பு தூபிக்கு முன்னால் ஒவ்வொரு வருடமும் இங்கே முடிச்சு போட்டு நாங்கள் போய் வழக்கமான ஒரு நினைவேந்தலை செய்கிறது வந்து வழக்கம். அந்த வகையில் வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து இங்கே வந்து சிரமதானம் செய்யணும், இந்த வேலைகளில் வந்து இணைஞ்சிருக்கணும்னு சொல்லி நாங்கள் அவ்வளோ தூரத்தில் நீங்கள் கூட்டி வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னவென்றால், இங்கே வந்து பல்கலைக்கழக மாணவர்களை தாண்டியும் இளையோருக்கு வந்து இப்படியான விஷயம் வந்து போய் சேரணும். எங்களோட வரலாறு வந்து கட்டாயமாக வந்து அவர்களுக்கு கடத்தப்படணும். எங்களுக்கு வந்து ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. இப்படியான எங்களுக்கு நடந்த அநீதிகளையும் எங்களுக்கு கிடைக்காத நீதிகளையும் வந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு குரலாக வந்து நாங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கின்ற பட்சத்தில் வந்து நாங்கள் ஒருமித்த ஒரு மாணவர் சமூகத்தின் குரலாக வந்து ஒலிக்க வேண்டிய கடப்பாடு வந்து எங்களுக்கு இருக்குது. அந்த கடப்பாடை நாங்கள் சரியாக ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டியது வந்து இந்த மே 18 தினங்களில் வந்து முக்கியமான ஒரு காத்திரமான பண்பம்சம் எங்களோட மாணவர் சமூகத்துக்கு வந்து இருக்கின்றது மறக்க முடியாத ஒரு விஷயம். அப்போ அந்த வகையில் வந்து மாணவர் சமூகமாக வந்து பல்கலைக்கழகத்திலேருந்து நாங்கள் ஒவ்வொரு வருடம் வந்து செய்ய துணையில் வந்து இங்கே வந்து நாங்கள் இந்த சிரமதான பணிகளையும் இந்த ஏற்பாடு பணிகளையும் மேற்கொள்ளணும். அனைவருக்கும் வணக்கம். 2009 இதே மண்ணில், இதே நிலத்தில், இதே இடத்துல எங்களோட உரிமைகளை, எங்களோட உணர்வுகளை, எங்களோட மக்களோட உயிர்களை பறி கொடுத்து இத்துடன் 17 வருடங்களை கடந்து இன்றைய தினம் மே 18க்கான ஏற்பாட்டில் நாங்களும் பங்கெடுக்கிறதுக்காக இந்த மண்ணில் வந்து நிற்கிறதுக்கு மக்கள் சார்பாக, இந்த மண் சார்பாக இந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற வகையில் இன்றைக்கு ஒழுங்குபடுத்துகிறதுக்கு மக்களோடு மக்களாக ஏற்பாட்டு குழுவோடு இணைந்து மக்களின் தியாகங்களை, உணர்வுகளை வெளிப்படுத்துகிறதுக்கு வந்து நிற்கிறோம். அதைவிட்டு இந்த மக்கள் இந்த தியாகங்கள், மக்களின் எண்ணங்கள், மக்களின் உயிர்கள் அனைத்தும் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன். அண்ணா வணக்கம். அண்ணா
இப்போ வந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து செய்கிற விஷயத்தை தான் இந்த முறையும் செய்கிறீங்க. இந்த முறை உங்களுக்கு என்ன சிக்கல்கள் இருக்குது? மற்ற இந்த வெயிலுக்குள்ள மழைக்குள்ளெல்லாம் நனைஞ்செல்லாம் முதல்லாம் வேலை செய்கிறீங்க. இப்போ நிறைய இந்த கொளுத்தும் வெயில் வேலை செய்கிறீங்க. எப்படியான வேலை திட்டங்கள் இப்போ போய்கொண்டிருக்குது? இதில் நாங்கள் மாணவர் சமூகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக மாணவர் சமூகம் எல்லாருமே இணைஞ்சு நாங்கள் இந்த வேலை திட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். இதில் வந்து ஒரு தமிழ் உணர்வான ஒரு விஷயத்தில் எங்களுக்கு வெயிலோ மழையோன்றது வந்து எங்களுக்கு அதை நாங்கள் பொருட்டாக பார்க்க மாட்டோம். ஏனெண்டா இது ஒரு எங்களோட இனம் சார்ந்த ஒரு விஷயம், உணர்வு சார்ந்த ஒரு விஷயம், எங்களோட ரத்தத்தில் ஊறிப்போன ஒரு விஷயம். அப்போ இப்போ இந்த விஷயத்தில் வந்து இதில் பெரும்பான்மையான இது நினைவேந்தல் குழு வந்து இந்த விஷயத்தை வந்து பொருட்படுத்த வளமையாக செய்கிறது. அதோடு நாங்கள் வந்து எங்களுடைய பொருளாளர் கூறியது போன்ற ஒன்றியத்துடைய பொருளாளர் கூறியது போன்று இந்த விடயங்கள் வந்து நாங்கள் அவர்களுக்கு வந்து உதவுகின்ற ஒரு கரமாக தான் வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கோம். இப்போ 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகும் இன்றைக்கும் இனப்படுகொலைக்கான தீர்வு என்பது வந்து கிடைக்கப்படவில்லை. 17 ஆண்டுகள் இன்றைய காலப்பகுதியில் கடந்து இன்றைய இந்த இடத்துல நாங்கள் நின்றாலும் இந்த யுத்தத்தினுடைய வடுக்கள், அந்த யுத்தம் நடந்ததுக்கான தடயங்கள்லாம் இந்த இடங்கள் எல்லாம் சுற்றி இருக்குது. ஆனால் இனப்படுகொலை ஒன்றே நடைபெறவில்லை, அதுக்கான சாட்சியங்களை இல்லை என்று கூட இன்றைக்கு எங்களுடைய பல பேர் வந்து கதைச்சு கொண்டு திரிகிறார்கள். உண்மையில் அவர்கள் அவர்கள் கதைச்சு கொண்டிருப்பார்கள் இருந்தால் நேரடியாக வந்து நீங்கள் களத்தில் வந்து பார்க்கணும். நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு அரசியலுக்காக தமிழ் தேசியத்தை பயன்படுத்துகிறன்றது வந்து ஒரு தவறான ஒரு விடயம் என்றதை வந்து நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் சொல்கிற விஷயம், இந்த நினைவேந்தல் விஷயத்தில் வந்து ஒவ்வொரு பொதுமக்களும் பொதுவாக வடக்கு கிழக்கில் தாயக பூமியில் இருக்கிற இங்கே வாழ்கின்ற அனைத்து பொதுமக்களும் உங்களுடைய இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளை வந்து நீங்கள் அழைச்சி கொண்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் நின்று செய்ய, ஏன்னா இது உங்களுக்கான உங்களோட இடம், உங்களோட நிலம், உங்களோட மண். இப்போ நீங்கள்லாம் இந்த இடத்துல இருந்தீங்க. இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் இந்த வேலைகளை செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் நியூஸில் பார்க்குறதா மட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு சில பேர் வந்து சொல்லுவீங்க இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, வேலையெல்லாம் போய் நின்று வந்து இங்கே 2 வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி. நாங்கள் இங்கே 2 வேலை செய்கிறதால தான் நீங்கள் அங்கே இருந்து சுதந்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதை ஒன்றை நீங்கள் விளங்கி கொள்ளணும். ஆகவே இப்போ இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள், தமிழ் மக்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் உங்களோட வீடுகளில் இருக்காமல் இந்த இடங்களில் வந்து இந்த வேலை திட்டங்களில் ஈடுபடணும். உங்களுடைய இன உணர்வை வந்து சர்வதேசத்துக்கு காட்டணும். அதே போல் நாளைக்கு நடைபெற இருக்கின்ற நினைவேந்தல் நிகழ்வுலையும் வந்து பெரும்பாலான பெருந்திரளான மக்கள் வந்து கலந்து கொண்டு நாங்கள் இப்பவும் இந்த இனப்படுகொலையுடைய வடுக்களை நாங்கள் மறக்கவில்லை என்பதை வந்து இந்த சர்வதேசத்துக்கு நாங்கள் எடுத்துக்கூற வேண்டும் என்பதனை வந்து நான் ஒரு பல்கலைக்கழக மாணவனாக வந்து கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, இதில் முன்னுக்கு இருக்கு பாருங்க, இந்த துணிகள் எல்லாம் அந்த நேரம் திட்டத்தில் பயன்படுத்தின மக்கள் வந்து வாழ்ந்த இடங்கள் அடையாளங்கள் இருக்கு பாருங்க. இடத்தை பாருங்க. பாருங்கள் வந்து வேலை திட்டங்கள் வந்து நடக்குது. பாருங்கள் எத்தனை பேர் வந்து நிற்க வேண்டும் முன்னுக்கு. நாளைக்கு மிகவும் எழுச்சியாக நடைபெற காத்திருக்கின்ற இந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. பாருங்கள் இதில் வந்து இந்த சைட்டுக்கு வந்து இப்போ கம்பிகள் வந்து குத்திக்கொண்டு நிற்கிறேன் பாருங்கள். இந்த லைனில் குத்திட்டோம். அதே மாதிரி அடுத்த இதில் குத்த போயிடும். சும்மா பிடிச்சிருக்கு இதில் பாருங்கள் அந்த முன்னுக்கு வந்து வருகின்ற பிரதான நுழைவாயில் அதில் வந்து ஒரு வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதே போல் இந்த பாதையில், அதாவது மெயின் பாதையிலேருந்து கப்பல் ரோட்டுக்குள்ளே வந்து வர பகுதியால் வந்து இடக்கை பக்கத்தாலையும் விளக்கை பக்கத்தாலையும் 2 பாதைகள் பிரதான பாதைகள் உள்ளுக்குள்ளால் போட்டிருக்கணும். இந்த முறை நெரிசல் இல்லாமல் ஜனங்கள் அப்படியே வந்து அப்படியே போகக்கூடிய மாதிரியான ஒழுங்குகள் செய்திருக்குது. போன முறை இதெல்லாம் அடைத்தபடி இருந்தபடியாக அவர்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் வெயிலருக்குள்ள மயக்கம் விழுந்து நிறைய மக்கள் கஷ்டப்பட்டு அவதிப்பட்டவர்கள் அதை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த முறை வந்து இப்படியான ஒழுங்குகள் வந்து செய்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதாவது அந்த விளக்கேற்றுன்ற பகுதியிலும் சோதனைகள் வந்து முழுமையடைந்து உள்ளதாகவும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னுக்கு பாருங்க.
இதில் பாருங்கள் இந்த இடங்களில் தான் இந்த முறை பந்தல்கள் எல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்குது. மக்கள் வந்து மக்களுக்கான சாப்பாடுகள், தண்ணியல், மற்ற எல்லா ஏற்பாடுகளும் வந்து இதில் நடைபெற்று வருகிறது. இதில் சிரமதான பணிகளும் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் இப்போ பாருங்கள் இதில் வந்து டீயல் எல்லாம் குடிச்சு கொண்டிருக்கணும். முன்னுக்கு பாருங்கள் நிறைய இடங்கள்லேருந்து மக்கள் வந்து தன்னெழுச்சி ஊடாக வந்து சிரமதான பணிகளில் ஈடுபட்டிருக்கணும். பாருங்கள் இதில் டீ ஊற்றி குடிச்சு கொண்டிருக்கணும். முன்னுக்கு பார்த்தீங்களா டீ வச்சு குடிச்சு கொண்டிருக்கணும். பாருங்க 2 சின்ன பிள்ளைகள் வந்து இங்கே குப்பையெல்லாம் கொண்டு அதில் போட்டுக்கொண்டு நிற்கணும். இப்போ இந்த இடங்களெல்லாம் இராணுவத்தினர் அடித்த மண்மேடுகள் இந்த இடங்களில் இருக்குது. பாருங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் பங்கர், இந்த மூடு பங்கர்னு சொல்கிற இடம் தான். அதுக்கு மேலே தான் நான் இப்போ நிற்கிறேன். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னால் இல்லை மூடு பங்கர் இருந்த இடங்கள் இதெல்லாம் உங்களுக்கு காட்டுன்னு பாருங்கள். இதெல்லாம் இந்த மக்கள் பாவித்த உடுப்புகள் இருக்குது பாருங்கள். இந்த சைட்டுகளில் ஃபுல்லாகவே துப்புரவு பண்ணியிருக்கணும். இங்கே வேலை செய்து ஓய்வுபடுத்த கொண்டிருக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அந்த நேரம் பயன்படுத்தின பிளேட்டுகள் அப்படி எல்லாம் இருக்குது. பக்கத்தில் நீங்கள் எங்கே வந்து பார்த்தாலும் இந்த பிளேட்டுகள், கப்புகள்னு சொல்லி நிறைய விடயங்கள் வந்து இந்த இடங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள் இந்த இடங்கள்லாம் பாருங்கள். இங்கே இந்த வெள்ளையாக இருக்குது. இங்கே இதில் காட்டுறேன் பாருங்கள். கப் ஒன்று கூட இருக்குது. இது அந்த நேரத்தில் பயன்படுத்தின கப் தான் பாருங்கள். இந்த கப்பு கூட அந்த நேரத்தில் பயன்படுத்தின கப். இப்போ இந்த கப்புகள் வந்து எடுக்கிற கஷ்டம் இப்போவும் இருக்குது. 17 வருடம் கழிஞ்சு கூட இந்த இடங்களில் இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள் இந்த வெள்ளையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மக்கள்கிட்ட இருந்த டென்ட்டுகள், மற்றது அவர்கள் வந்து பதுங்கியிருந்த பதுங்கு குழிகள் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே அங்கே முன்னுக்கு தான் இந்த ஏற்பாடுகள் வந்து நடந்து கொண்டிருக்குது.